We're coming up to toss time in match number 23 of the Shriram Capital PPL 2026. Janadhyanam Royals take on the InDesign Karaikal Knights. Tails. Tails is the call, but it is ahead. The news from the center is that the Janadhyanam Royals have won the toss and they will be fielding first. Captain Aditya Garwal will open the batting with Vedant Bharadwaj later this day. Good yesterday. Couple of big hits. Mohammad Akib Javed again. Irfan Ullah on a start. ஆனா உள்ள எடுத்து வந்திருக்கிறாரு. முதல் பால் பவுன்ஸ் விரல்ல அடிபட்டிருக்குது நினைக்கிறேன். பாக்குறீங்க உள்ள வந்திருக்கு, தூக்கி விட்டுருக்காரு. சரியா படல, பட் இருந்தாலும் அம்பீரோட டெசிஷனுக்காக காத்திருக்கிறோம். பட் ஸ்ரீராம் கேபிட்டல் 4 அடிபட்டாலும் நெஞ்சோட தைரியத்தோட அடிச்சிருக்கிறாரு. தொடருவார். மேல அடிச்சிருக்கிறாரு. பால் காத்துல இருக்குது. ரொம்ப தூரம் போகுமா? ஆமா, கிளியர் பண்ணிருக்குது. காத்துல இருக்கவே தெரியுது. சீக்கம் ஹலோ 6 அமிர்திஷ் திரும்பவும் அந்த திசையில போயிருக்கு. ஃபீல்டர் தொடுத்துறாங்களா? பால் கிளியர் பண்ணுமா? எஸ், ஸ்ரீராம் கேபிட்டல் 4 அடிச்ச ஒசரத்துக்கு வேணா 6 கொடுக்கலாம். ஆனா பால் தரையில தான் பட்டுது. கேட்ச் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. ஃபீல்டர் இருக்காரு, நிதானமா எடுப்பாரு. கால் பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது செக் பண்ணுவாங்க. பட் ஒரு ஷூ கால்ல பட்ட மாதிரி தெரியுது. இருந்தாலும் seemingly on a song, die in for a big dig and he had to endure this. சீக்கம் ஹலோ 6 அப்படின்னு இங்க அறிவிப்பு வந்திருக்குது. கேட்ச் அப்படின்னு ஒரு குரல். பால் வானத்துல இருக்குது. புடிச்சிட்டாங்க இந்த தடவை கம்ஃபர்டபிளா. போன ஓவர்ல ஆட்டம் இழக்க வேண்டிய அமிர்தேஷ் இந்த முறை பிரணய் கிட்ட ஆட்டம் இழந்தார். Amritesh got plenty to ponder. Might have flattered to deceive. 34 of 18. It is 39 for 1. கேட்ச் அப்படின்னு ஒரு குரல். மீண்டும் ஆதித்யா பக்கம். ஆதித்யா வந்து ஒரு ஜம்ப் பண்ணாரு. ஆனா அவரை தாண்டி போயிருக்குது. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஓவருக்கு ஒரு 4 வந்துருதுங்க. எப்படியாவது வந்துருதுங்க. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 சத்தமே இல்லாம போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கேட்ச் இட் அப்படிங்கிற ஸ்ட்ரைட்ல எப்படிங்க கேட்ச் இட் பண்ண முடியும்? அழகு அழகு அழகுன்னு சொல்லலாம். ஆஹா, என்னங்க இப்படி பேக் டு பேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ ஆக்கிப் ஒரு பெரிய ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் இல்ல, சதீஷ் ஜாங்கீர் கையில போய் அழகா அந்த பால் நின்றுச்சு. Maximum use of it. Why hit it in the air? Hit along the ground. He looked for a 6, but he's got himself out. It's 80 for 2. எவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்தா பாக்குறாங்க. ரிவர்ஸ் ஹிட் போயிருக்காரு. இங்க பிரமாதமான சீக்கம் ஹலோ 6. திரும்ப அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாரு. பட் எஸ், மீண்டும் இந்த முறையும் அது தப்பாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு கௌதமோட பேட்ல இருந்து. வந்துட்டாரு சார் இர்ஃபான் வந்தோன்னா அது எங்கேயோ போகுது. Catch is the call. என்ன? No catching, only watching the ball as it goes to Seekam Hello 6. திரும்பி straight down the ground சார். அது அழகா போயிருச்சு சார். ஸ்ரீராம் கேபிட்டல் 4 என்ன அழகான ஷாட் சார். தரையோட தரையா அப்படியே வெல்வெட்டியா அப்படி போன மாதிரி இருந்துச்சு சார். கட்டாயமா ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் முயற்சி. கை தலையை ஆட்டிட்டாரு. அவுட்டையும் கொடுத்துட்டாரு அம்பையர். நான் என் தலையில கைய வச்சுட்டேன் சார். ஐயோ, இப்பதான் இந்த பார்ட்னர்ஷிப்பை பத்தி அவ்வளவு பெருமையா நான் பேசினேனே அப்படின்ட்டு ரிவ்யூக்கு போயிருக்காங்க. அதுதான் அந்த ஓசை. அதுதான் ஓகே, என் காதுல கேட்டது அங்க நிக்சன்ஸ்லயும் கேட்டுருச்சு. Yesterday part for 44. It's 140 for 3. இங்க பாக்குற ஒரு கேட்ச் முயற்சி. டாப் அந்த கையில இருந்து பவுன்ஸ் ஆச்சு. கடைசியில பாருங்க சமாளிச்சு முடிச்சிட்டாரு. நல்ல ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு இங்க. இன்ஃபேக்ட் 144க்கு 3 தான் இருந்தது 15 ஓவர் முடிவில். A good innings from Aman Khan. He often contributes with the bat, but this time. நீங்க பாத்தீங்கன்னா ஃபைன் லெக் பக்கம் முட்டி போட்டு மடக்கி தூக்கி விட்டுருக்காரு விக்னேஸ்வரன். அது ஒரு ஃபாஸ்ட் பாலர். இந்த மாதிரி அடிக்கிறதுலாம் வாவ், ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லலாம். சீக்கம் ஹலோ 6 சைட் ஸ்கிரீனுக்கு நேரா வருமாறு ஒரு கேள்வி. ஃபீல்டர் இருக்காரு, கம்ஃபர்டபிளா எடுப்பாரு. தி டேஞ்சரஸ் அச்சல் கான். இங்க பிரணய் சிங் சொல்லியிருந்த இந்த ஓவர்ல ஒன்னு விக்கெட்டோ 6ஓ ரெண்டுமே நடந்திருக்குது.
Good support on the field. Singla gone for 2. It's 155 for 5. ஆனா விக்னேஸ்வரன் இந்த தடவை அடிச்சிருக்காரு மடக்கி. ஃபீல்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்மார்ட் கேட்ச். ஸ்டெடியா இருந்திருக்கு. அண்ட் இங்க அவரோட அம்ப ஏய்கிறார். இங்க சதீஷோட செலிப்ரேஷன் நீங்க பாக்குறீங்க. விக்னேஸ்வரன் இங்க தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அடிச்சாரு. இந்த தடவை ஸ்பின்னர் போட வச்சு கரெக்டா ஒரு விக்கெட். Very, very good support on the field. Marimuthu has gone for 12. விக்கெட் காலியங்க. இன்னொரு அம்பையும் வீசிட்டாரு. இங்க பாக்குறோம் இன்டென்ஷன் கரெக்ட் தான், அவர் அடிக்க போனது. அவர் வீசும் ஒவ்வொரு அம்புகளும். Pawan Shankar, quick exit for him. 159 for 7. ஒரு ஃபுல்லர் லெங்த் கரெக்டா பிக்கப் பண்ணிருக்காரு. ஃபைனல் லெக் ரீஜன்ல 4 ரன்கள். இர்ஃபானோட சக்சஸ் தொடருது இந்த ஓவர்லயும். சூப்பரான ஓவர், சூப்பரான 20 ஓவர். ஒரு 6 இல்ல, ஒரு பவுண்டரி இல்ல, அப்படி முடிச்சிருக்காரு. ஜெனில் யானம் ராயல்ஸோட கேப்டன் ஆதித்யா கர்வால் 5 பவுலர் மட்டும் பயன்படுத்தினாரு. Need 173 runs to win this contest at an asking rate of 8.65 from the get-go. எடுத்தோடனே ஒரு இன்ஸ்விங்கிங் யார்கா ஸ்ரீனி. பிரமாதமான லைன் லெங்த் இதாங்க தேவை. 3 for 17 அவருடைய பெஸ்ட் அனாலிசிஸ். சூப்பர் ஓவரை நம்ம மறக்கவே முடியாது. இந்த தடவை காத்துல இருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா பாக்கணும். ஃபீல்டர் தொறுத்துறாரு. ஆனா ஃபீல்டரும் பவுண்டரி லைனை தாண்டி போயிருக்கிறாரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஒன்னு வந்திருக்குது இங்க ஆதித்யா கர்வாலுக்கு. பிக்கப் ஷாட், ஸ்வீட்டான கனெக்ஷன், கிளியர் பண்ணிருக்குது. ஸ்டாண்ட்ஸ்ல போய் விழுந்திருக்குது. ஒரு சீக்கம் ஹலோ 6. ஒரு பெரிய ஒரு ஓவர் இந்த நேரத்துல. பேக் ஃபுட்ல கட் பண்ணிருக்கிறாரு. மிஸ்ஃபீல்ட். இதோட ஸ்ரீராம் கேபிட்டல் 4ங்க. நல்ல ஒரு புல் ஷாட், கிளியர் பண்ணு கண்டிப்பா. இன்னொரு சீக்கம் ஹலோ 6. கிரவுண்ட சுத்தி காமிக்கிறாரு இங்க ஆதித்யா கர்வால். ஆனா இந்த தடவை ஒரு நல்ல விதமா யோசிக்க மாட்டாரு. பால் பெரிய ஒரு டிராவலை நோக்கி அது இந்த தடவை நல்ல காலமும் நல்ல கேட்ச், நல்ல கேட்ச். வந்த உடனே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு ஆதித்யா. பெரிய செலிப்ரேஷன் இல்ல, பட் அங்க டீம்மேட்ஸ் கிட்ட செலிப்ரேஷன் இருக்காதா பின்ன. Could see the disappointment in the face of Aditya Garbal, perishing for 31 of 16. Cotton ball, leading edge, double wicket over. இரண்டு திமிங்கலங்கள் இங்க ஆதித்யா சிங்கோட ஒரு வலையில மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது கேம் சேஞ்சர் ஆக மாறுமா? 2 wickets in this over, kind of comeback. Bowling side wants to muster. It is 48 for 2. ஆனா பிரஷர், வாட் பிரஷர் அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த ஒரு ஷாட் பலார்னு செவுல அறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது சீக்கம் ஹலோ 6. பரமேஸ்வரன் கோட்டையெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கேட்ச் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த பால் போயிருச்சு சார். ஸ்ரீராம் கேபிட்டல் 4. எட்ஜ் ஆஃப் தி கிரீஸ்ல இருந்து ஹை ஆம் ஆக்ஷன். இப்ப பாக்குறோம் லாஃப்டட் ஷாட், கேட்ச், ஃபார்வர்ட் டைவிங் கேட்ச். பாருங்க விக்கெட் விழும்போது ஜசோலியா முன்னாடி வந்து ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாரு. முதல்ல கீழே டைவ் பண்ணி ஒரு தடவை இன்ஜுரி ஆயிருந்தாரு ஷோல்டர்ல. And look to hit it with the angle. Praveen has to go for 5. And we are making the preparation for the BCCI final slot. And BCCI also has got a packed season. In between we have got the India-Sri Lanka women's match going around. எஸ், இங்க வந்து மேத்தா சார் பேசிட்டே இருக்கும்போது ஒரு விக்கெட், மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு சார் ஆதித்யா சிங். இம்பாக்ட் பிளேயர் பரம டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இங்க இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு bowling. And a very important wicket. This man is quite talented, Parameshwaran. அந்த பிரச்சனைக்காகவே நான் நினைச்சேன் சார். நான் பாதல் உள்ள வரப்பவே நினைச்சேன் பாதகம் பண்ணுவாருன்ட்டு. வந்த உடனே நடு ஸ்டம்ப்ல அடிச்சு அனுப்பிச்சு விட்டாரு சார். Rahul Tomar has gone for a duck. It's 62 for 5. தூக்கி அடிச்சிருக்காரு. இங்க கேட்ச் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு அது வந்து இப்ப பார்க்கணும். அது நேரா போய் குஷன்ல அடிச்சிடுச்சாங்க. அது சரியா கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. பட் இருந்தா கூட மேல போயிருக்கு. டச் இல்ல. ஆஹா, பவுண்டரி லைன்ல ஒரு கேட்ச் பிடிக்க ஒரு முயற்சி. இப்ப பால் மேல ஹை அப் போயிருக்காது. நிதானமா, அவசரமே இல்ல. இதாங்க இந்த நான் விட மாட்டேங்க.
அப்படின்னு கரெக்டான மூவ் பண்ணி எடுத்துட்டாரு பாருங்க. பவனே எடுத்திருக்காரு சார். பவனே ஓடி போய் நீங்க 2 பேரும் மிஸ் பண்ணது போதும், நானே போய் எடுக்கிறேன்டா அந்த கேட்ச. So wicket stumbling in very quick time. 47 for no loss and 79 for 6. அப்படிங்கிறப்ப இங்க யாரு ஜசோலியாங்க, அது ஜசோலியா கையில பட்டுச்சுன்னா 1 ரன் போகாது, இல்ல விக்கெட் தான் வரும். இங்க வந்திருக்கு விக்கெட். இண்டிசைன் காரைக்கால் நைட்ஸோட ஃபேன்ஸ் செம்ம ஹாப்பி அண்ணாச்சி. இங்கே ஒரே மயான அமைதி ஜனதியானம் ராயல்ஸ்ல. Irfan departs for 9. It's 93 for 7. பேட்ட சுழட்டி இருக்கிறாரு சந்தீப். ஆனா 8வது விக்கெட்டும் இங்க வருது. இண்டிசைன் காரைக்கால் நைட்ஸ் எடுத்துட்டு போவாங்க சந்தோஷமா. ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான ஒரு துரிதம் இங்க பாக்குறோம். Sandeep has gone for 3, 106 for 8. பால் பா தருண் ரிவர்ஸ் ஸ்வீப் போனாரு, பின்னாடி எடுக்க நினைச்சாரு. ஆனா ஆதித்யா அவருக்கு இன்னொரு 5 ஃபெரி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். 4வது விக்கெட். Tarun goes for 20. It's 115 for 9. வேறா இவரோட கைகளுக்கே போயிருக்கு. நேத்திக்கு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஒன்று வந்திருக்குது இங்க பிரணயோட பேட்ல இருந்து. கேட்ச் அப்னு குரல் இருக்கு. ஃபீல்டர் இருக்காரா, கம்ஃபர்டபிளா எடுப்பாரா? ஆடாடா விட்டுருக்காரு. ஆதித்யாவுக்கு இன்னொரு 5 கிடைக்க வேண்டியதில் அந்த ஃபீல்டருக்கு விருப்பம் இல்லை போல் தெரிகிறது. அது ஜெசோலியா. Match 23, the summary of the game in Design Karaikal Knights. They were put into bat first. Good contributions from the top order ensured that they got to 172. Even though they lost their way towards the back end of the innings, it was enough.